So good evening students. Today we will see the current affairs analysis dated from 12th July 2023. The first article related to the Chandrayaan mission. So July 14th வந்து Chandrayaan mission வந்து launch பண்ண போறா. Chandrayaan 3 mission. So Chandrayaan mission 3 இதில் வந்து என்னெல்லாம் லான்ச் பண்ணாங்க போகிறாங்க அப்படின்னா மூணோட சவுத் போலில் இதை லான்ச் பண்ணுறாங்க. சவுத் போல் ஆஃப் மூன். ஸோ இதுக்கு முன்னாடி சந்திரயான் 2 லான்ச் பண்ணோம். அதில் வந்து ரோவர், ஆர்பிட்டர், அப்புறம் லேண்டர் இருந்துச்சு. இங்கே இதில் வந்துட்டு ரோவர் இருக்குது, லேண்டர் இருக்கு. தட் இஸ் விக்ரம் இஸ் த லேண்டர். ரோவர் பிரயாக், அப்புறம் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், கம்யூனிகேஷன் பர்பஸுக்காக. ஸோ இதில் வந்து ஆர்பிட்டர் கிடையாது. ஆல்ரெடி நம்ம விட்ட ஆர்பிட்டர் அங்கே இருக்குது, அதனால் ஆர்பிட்டர் தேவையில்லை அப்படின்றத லான்ச் பண்ணலை. அப்புறம் ஜூலை 14th இருந்து ஆகஸ்ட் 24 தான் இது லேண்ட் ஆக போகுது மூணோட சதர்ன் சைடில். ஏன்னா சதர்ன் சைட் இஸ் அ டார்க்கர் ஏரியா. சவுத் போல் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அட்டம் பண்ணோம், அது ஃபெயிலியர் ஆனோம். சப்போஸ் இதை நம்ம சக்சீட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி ஆர் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு லேண்ட். இதோட ஃபார் சைட் ஆஃப் த மூன் அப்படின்னா மூணோட ஒரு பக்கம் தான் உங்களுக்கு தெரியும். நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். மூணோட பேக் சைடு நமக்கு தெரியறது கிடையாது. ஸோ அந்த ஃபார் சைடில் வந்துட்டு சாங்கி 4 அப்படின்ற ரோவரை வந்து இறக்கியிருக்காங்க. சைனா டிட் இட். ஆனால் சவுத் போலில் யாருமே பண்ணலை. பிகாஸ் சவுத் போலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டார்க்கர் ஏரியா, சன்லைட்டே படாத ஏரியா, வித்தவுட் சன்லைட். 230 டிகிரி செல்சியஸ் ஆஃப் மைனஸ். ஒன்னா ஐஸ் ஏரியா, சரியா? ஆர்டிக் மாதிரி, நம்மளோட ஆர்டிக் போல் இருக்கிற, ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் இருக்கிற மாதிரி இட்ஸ் அ வெரி ஐசி ஏரியா. சப்போஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் இருந்துச்சுன்னா அது ஐஸாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் என்ன அப்படின்னா இது ஏன் வித்தவுட் சன்லைட் அப்படின்னா எர்த்தை பொறுத்தவரைக்கும் 23.5 டில்டட் இருக்கு, 23.5. ஆனால் சன்னை மூணை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டில்டட் 1.5 டிகிரி. அதனால தான் அது வந்து பெரிய அளவில் அதோட சதர்ன் போலில் சூரிய கதிர்கள் படுறது கிடையாது. அப்புறம் இட் இஸ் நாட் ஹீட். அப்புறம் இதில் லான்ச் பண்ணுறது ரெண்டாவது ரிஸ்க் என்னன்னா டார்க்கர் ஏரியா, சன்லைட் படாது அப்படின்றப்போ டார்க்கராக இருக்கும். அப்புறம் இங்கே கேட்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய கேட்டர்ஸ் இருக்கு. கேட்டர்ஸ் தெரியும்ல, ஆஸ்ட்ராய்ட்ஸ் விழுந்த இடங்கள், வல்கனோ எரப்ஷன் நடந்த இடம். ஸோ மூணை பொறுத்தவரை வல்கனோ எரப்ஷன்ஸ் இருக்காது, மீட்ராய்ட்ஸ் வந்து தாக்கின ஏரியாக்கள் இருக்கும். அதில் பள்ளங்கள் இப்படி இருக்கும், லைக் திஸ் ஏரியா. ஸோ அதில் போய் லேண்டிங் பண்ணுறது ரொம்ப டஃப். அதனால் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த இவ்வளோ ரிஸ்க்கு தாண்டி நம்ம ஏன் லேண்ட் பண்ணணும் அப்படின்னா 70 டிகிரியில் தான் நம்ம லேண்ட் பண்ண இருக்கோம். ஏன் இதை லேண்ட் பண்ணணும் அப்படின்னா ஐஸ் வந்து எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம தான் கண்டுபிடிச்சோம் லூனார் மிஷன் மூலமாக. நம்மளோட ஆர்பிட்டர் மிஷன் தான் அதை கண்டுபிடிச்சது, அங்கே தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ வாட்டர் எவிடன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண, வேற யாரும் கண்டுபிடிக்கல. சப்போஸ் ஐஸ் இருந்துச்சு அப்படின்னா தெர் இஸ் அ 100% ப்ரூஃப். அது மாதிரி உயிரினங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐஸில் வந்து அதோட ஃபாசில்ஸ் அப்படியே இருக்கும், அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் நார்தர்ன் சதர்ன் ஏரியா வந்து சன்லைட் விசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அதனால் சோலார் சிஸ்டமோட எவிடன்ஸ், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா சோலார் சிஸ்டத்தோட சவுத் சைட் மெட்டீரியல்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணோம்னா எப்படி அந்த சோலார் சிஸ்டம் உருவாச்சு அப்படின்ற, எப்போ கரெக்டாக கிரியேட் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங், சரியா? அபவுட் திஸ் ஆர்டிகிள். 24th ஆகஸ்ட்ல தான் இறங்க போகுது. இறங்குனா சாஃப்ட் லேண்டிங்னா லேண்டர் மூலமாக இறக்குறாங்க. போன வாட்டி ஃபெயிலியர் ஆச்சு, போய் விழுந்துருச்சு, அது நமக்கு தெரியும். இந்த வாட்டி சாஃப்ட் லேண்டிங் மூலமாக பண்ணுறாங்க. 1 month இது எடுத்துக்கும். இப்போ லான்ச் பண்ணுறதுலேருந்து 1 month எடுத்துக்கும். So that's all about this article. Now we will move on to the next article. It is related to the GST Council which happened, the 50th GST Council which happened.
ஜிஎஸ்டி அப்படின்றது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் த இயர் 2017 ஜூலை 1 இருந்து இது நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ இட் வாஸ் பாஸ்ட் இன் த பார்லமெண்ட். ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இது எந்தெந்த டேக்ஸை வந்து எடுத்துக்குது அப்படின்னா சர்வீஸ் டேக்ஸ், அப்புறம் வேட்டு, அப்புறம் சென்ட்ரல் எக்ஸசைஸ் டேக்ஸ். எக்ஸசைஸ் டேக்ஸ். ஸோ இந்த 3 டேக்ஸு அப்புறம் இதை வித்ஹோல்ட் லைக் உள்ள எடுத்துக்குது, சப்சியூம் பண்ணுது. And then 101 of the 101 Amendment Act மூலமா இந்த ஆக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. Why it was introduced? Because இது ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும், அப்புறம் சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் சப்சியூம் பண்ணுது. ஸோ இந்த 3 டேக்ஸும் சேஞ்சஸ் பண்ணுறதுனால இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைக் கலெக்டிங் அத்தாரிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். சர்வீஸ் டேக்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி. வேட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டேட். சரியா? ஸோ அதில் கலெக்டிங் அத்தாரிட்டிலாம் சேஞ்ச் ஆகுறதுனால இட்ஸ் அன் அமெண்ட்மெண்ட். 279 அப்படின்ற ஆர்டிக்கிள் வந்து ஆட் பண்ணப்படுது. ஜிஎஸ்டி கவுன்சில் வாஸ் ஆடட். ஜிஎஸ்டி கவுன்சில் வாஸ் கிரியேட்டட். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இந்த டாக்ஸேஷன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் 0%, 5%, 12, 8, 18 அப்புறம் 28%. ஸோ கிட்டத்தட்ட 4 ஸ்லாப், 5 ஸ்லாப்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்து டேக்ஸும் கிடையாது, ஜீரோ டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இம்பார்ட்டண்டாக இந்த 50th கவுன்சில் திஸ் இஸ் த 50 ஜிஎஸ்டி கவுன்சில் வருஷம் நிறைய வாட்டி நடக்கும். அது 50வது கவுன்சில் இப்போ நடத்துகிறாங்க. இந்த கவுன்சிலில் தான் இந்த டாக்ஸேஷன் எதில் வரும் அப்படின்ற டிசைட் பண்ணுவாங்க. தேர் ஆர் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, அப்புறம் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஸோ இப்போ 28% டேக்ஸ் அப்படின்னா 14 இங்கே, 14 இங்கே. அதே இது ஐஜிஎஸ்டின்னா 28 சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு 14 வந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஐஜிஎஸ்டின்னா 2 ஸ்டேட்டு தாண்டி போகிறது, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது. ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே விற்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு வந்து இதான் டாக்ஸேஷன் சிஸ்டம். 5 அப்படின்னா 2.5 வரும். சரியா? ஸோ ஓகே. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் there is a finance minister, union finance minister is the chairperson. அப்புறம் மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ரெவென்யூ, அவங்க வந்து டெபுட்டியில் மெம்பராக இருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து. அப்புறம் எல்லா ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் டெல்லி அண்ட் புதுச்சேரி அவங்க கலந்துப்பாங்க. ஸோ இந்த ஓட்டிங் சிஸ்டம் வந்து இங்கே எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து 3/4 மெஜாரிட்டியில் தான் டிசிஷன் எடுக்கப்படணும். இந்த டோட்டல் அவங்க ஓட்டிங் வந்து 3/4 வந்து இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் 28% ஃபார் கேம்பிளிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் கேம்ஸ், கேம்பிளிங் எக்ஸெட்ரா, ஸ்கில்டு கேம் அண்ட் நான் ஸ்கில்டு கேம்பிளிங் கேட்டகரி எல்லாத்தையுமே ஒன்றாக்கியிருக்காங்க. 28% இனிமேல் வரி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அது முடிவெடுக்கணும் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் எடுக்கும். 3/4 மெம்பர்ஸ் வந்து ஓகே சொன்னால் மட்டும்தான் நடக்கும். இது வரைக்கும் கன்சர்ன்ஸில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த 3/4 இதில் ஓட்டிங் பவர் வந்து 1/3 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இவங்க 2 பேருக்கும். மீதி இருக்கக்கூடியது 2/3 2/3 ஓட்டிங் பவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸுக்கு வரும். ஸோ மொத்தம் சேர்த்து 1. ஸோ 3/4 இதில் ஓட்டிங் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆள் நோ சொன்னாலும் அது நடக்காது, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நோ சொன்னாலும் அது பாஸ் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், இட்ஸ் அ பார்ட். அவ்வளோதான். அப்புறம் இந்த டாக்ஸேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ். சரியா? தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள். ஜூலை 11 வந்து நம்ம பாப்புலேஷன் டே. இதில் பெண்களோட லைக் லிவ்லிஹுட் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு எடிட்டோரியல் ஆர்டிக்கிள் வந்திருக்கு ஹிந்து பேப்பரில். ஸோ வில் சி தட். இது ஃபுல்லாகவே லைக் ஃபேக்ட் தான், டேட்டாஸ் தான். ஸோ நீங்கள் நான் அப்படியே சொல்லிடுறேன், நீங்கள் அப்படியே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லைக்
வேர்ல்டில் பாப்புலேஷன் டே வந்து ஜூலை 11 நம்ம எவ்ரி இயர் வி ஆர் செலிப்ரேட்டிங். அது அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. இட்ஸ் நாட் செலிப்ரேஷன், அவேர்னஸ். தென் இந்தியாவோட பாப்புலேஷன் வென் இண்டிபெண்டன்ஸ் 1947ல் 340 மில்லியன் பாப்புலேஷன்ஸ் வேர் தேர். அது வந்து இப்போ 1.4 பில்லியனா, 340 மில்லியன், அது பில்லியன் இல்லை, இப்போ 1.4 பில்லியனாக இருக்குது. அதுக்கான ரீசன் நம்மளோட பப்ளிக் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்புறம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபுட் செக்யூரிட்டி இஸ் த ரீசன். ப்ராப்பராக இருக்கிறனால பாப்புலேஷன் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. டெத்து கம்மியாக இருக்குது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி டூரிங் இண்டிபெண்டன்ஸ் 56. நார்மலாக ஒரு ஆள் இறக்குற டைம் வந்து 56வது வயசில் இறந்து போவாங்க ஆவரேஜாக. அதே இது இப்போ வந்து 69 இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2023 இந்த டைம் பீரியட். 2019 நாட் 23, 19 டைம் பீரியட். இது கணக்கெடுத்த 2019 டேட்டா அடிப்படையில். அந்த டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 5.7. அப்படின்னா ஒரு கப்பலுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க 5.7. 1950ல் 6 குழந்தைங்க அப்ராக்சிமேஷனாக ஆவரேஜாக. அது இன்னைக்கு 2.1 மாறி இருக்கு ஒரு ப்ரொடக்டிவ் கப்பலுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைங்க 2019ல். அப்புறம் இந்த ஷோ திஸ் இந்த சார்ட் டேபிள் டிஸ்பிளே ஆகுதா? ஓகே. இதில் சைல்டுஹுட் நீங்கள் அந்த டேபிளில் பார்க்குறீங்க. சைல்டுஹுட்டோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படின்னா, முன்னாடி வந்து செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன் இருந்துச்சு, ஆண் குழந்தைங்க தான் வேணும் அப்படின்ற. அது இன்னைக்கு மாறி இருக்கு பிகாஸ் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட் அவேர்னஸ் கிரியேட்டட். தட்ஸ் அ சைல்டை வந்து அசர்ட்டாக மாற்றுறது, கேர்ள் சைல்டை. அதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். தோ சர்வைவல் இஸ் நாட் பேட் நவ். லைக் அவங்கள வந்து பாதுகாக்கிறாங்க. குழந்தைங்க வந்து பெண் ஆண் அப்படின்ற டிஸ்கிரிமினேஷன் கம்மியாயிட்டு இருக்கு. அடல்ட்ஹுட் எடுத்துக்கிட்டால் எஜுகேஷன் லெவலில் தெர் இஸ் அன் ஆக்டிவ். அண்ட் தென் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் வந்து ஜாபில் லோவர் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் பேட்ரியார்கி மைண்ட் சென்ஸ் எக்ஸெட்ரா. தட்ஸ் அ மெயின் ட்ராபேக். லோவர் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன். ஓல்ட் ஏஜ் பீப்புள் எடுத்துக்கிட்டா 65%, 65 ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடியதில் ஆண்கள் எத்தனை பேர் வந்து மனைவி இறந்து போயிருக்காங்க அப்படின்னா, எப்போவுமே கல்யாணம் பண்ணும்போது ஆண்களை விட கம்மியான ரேட்டில் தான் கல்யாணம் பண்ணுறாங்க ஏஜில். அப்போது எத்தனை பேர் வந்து ஆர்ஃபனாக இருக்காங்க, விடோவாக இருக்காங்க ஆண்கள் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் 18% தான் 2011 சென்சஸ் அடிப்படையில். இன்னும் நம்ம அடுத்த சென்சஸ் எடுக்கலை. அதனால 18% மென் தான் ஆர்ஃபண்டாக இருக்காங்கன்னா ஒய்ஃப் இல்லாமல் இருக்காங்க, விடோடு. அதே இது பெண்களை எடுத்துக்கிட்டால் 55% பெண்கள் வந்து விடோடாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. டிபெண்டன்ஸ், ஏன்னா மோஸ்ட்லி வீட்டில் இருக்கக்கூடிய லைக் பிள்ளைங்களை நம்பி தான் இருக்கணும், டிபெண்ட்டாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. அப்போது எல்லாத்துக்குமே அவங்களோட லைக் ஃபுட்டுக்காக இருக்கட்டும், இல்லைனா எதாவது வாங்கணுன்னாலும் சரி டிபெண்ட். இதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டோட மெஷர்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, எம்ஜி நரேகா ஸ்கீம், 100 நாள் வேலை திட்டம். அப்புறம் நிறைய அங்கன்வாடி சென்டர்ஸ் இருக்குது, அதில் இவங்களை அப்பாயின்ட் பண்ணுற இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் பண்ணலாம் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பெண்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு டேட்டா தான். இதை நீங்கள் ஆர்டிக்கிளில் வந்தது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஆர்டிக்கிள் நான் போடலை. ஸோ இதை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க டேட்டா. இன்னும் உங்களுக்கு பெண்களை பற்றியான உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் வரும், அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் கொடுப்பேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகிள். செல்ஃப் ஹெல்ப் குரூப், எம்ஜி நரேகா, அங்கன்வாடி சென்டர்ஸ், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்ற. அப்போது டிபெண்ட் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்றது. 55%னா 50%க்கு மேலே half of the women who are suffering, சரியா, லைக் மேரிட், இந்த ஆண்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க 55%னா இட்ஸ் வெரி ஹை விடோடு கேட்டகரியில். The next article related to the Shenzhen visa agreement. Shenzhen visa agreement. ஸோ யூரோப்பியன் யூனியன் நமக்கு தெரியும், இப்போ யூகே வெளியில் வந்துட்டாங்க. ஸோ 27 கண்ட்ரிஸ் ஆர் தேர். இந்த 27 கண்ட்ரிஸும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிட்டாங்க, சென்சன் அக்ரிமெண்ட்னு பேர். அந்த அக்ரிமெண்ட்டில் 23 கண்ட்ரிஸ் இதில் வருவாங்க, 4 கண்ட்ரிஸை தவிர. இந்த 23 கண்ட்ரீஸில் ஓப்பன் பார்டர் அப்படின்னா ட்ரேடிங் மட்டும் இல்லை, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் இல்லை, பீப்புளும் வந்து மூவ்மெண்ட் ஆகுறது. இந்த 23 கண்ட்ரீஸில் யாரெல்லாம் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்களோ அந்த 23 கண்ட்ரீஸ் சைன் பண்ணியிருக்காங்க. பல்கேரியா அண்ட் தென் ரொமேனியா, சைப்ரஸ், அயர்லாந்து, 4 கண்ட்ரிஸ் மட்டும் இதில் சைன் பண்ணலை. ஸோ தே கேன் மூவ் ஃப்ரீலி பிட்வீன் த 23 கண்ட்ரிஸ் வித்தவுட் பார்டர்ஸ் தே கேன் மூவ். அதான் அந்த சென்ஜன் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போது இது எதுக்கு நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த சென்ஜன் கண்ட்ரியில் ஒரு விசா கொடுக்குறாங்க அதர் கண்ட்ரி பீப்புளுக்கு. இப்போ இந்தியன் பீப்புள் வாண்ட் டு கோ ஃபார் த சென்ஜன் குரூப், இந்த கண்ட்ரி 23 கண்ட்ரிக்குள்ளாடி போகணும் அப்படின்னா வி வில் கெட் அ விசா ஃபார் 90 days to 180 days.
ஜாபுக்கு போகிறாங்க, டூரிசம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரியில் போயிட்டு செக் பண்ணி பாஸ்போர்ட் என்ட்ரி போடணும், எல்லாமே பண்ணணும், உங்களை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த சென்சன் விசா வாங்கிடுறீங்க அப்படின்னா யூ கேன் மூவ் ஃப்ரீலி வித்தவுட் எனி ஹசில். பார்டர் செக் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் மூவ் பண்ணலாம். தட்ஸ் த மெயின் பெனிஃபிட் ஆஃப் திஸ். இதில் இந்தியா தான் அதிகமாக ரிஜெக்ட் பண்ண கண்ட்ரி, செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அது இம்பார்ட்டன்ட் இல்லை, செகண்ட் லார்ஜஸ்ட் இன் ரிஜெக்ஷன். நம்ம வந்து பீப்புளுக்கு விசா கிடைக்கிறதுல ரிஜெக்ட் ஆன நிறைய பேர் அப்ளை பண்ணி அது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றது சொல்கிறாங்க. அது நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது நியூஸ் ஆர்டிக்கிள். சென்ஜன் ஏரியானா என்னது, சென்ஜன் அக்ரிமெண்ட்னா என்னது? சென்ஜன் அக்ரிமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு த மூவ்மெண்ட். 23 கண்ட்ரிஸ் 27 கண்ட்ரிஸ் இன்னைக்கு இருக்குது. யூகே அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஸோ யூகே இஸ் நாட் அ பார்ட் ஆஃப். அப்புறம் சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து, நார்வே, இவங்க எல்லாம் யூரோப்பியன் யூனியனில் கிடையாத கண்ட்ரிஸ். அந்த ஏரியாவில் இருக்கிறதுல ஸ்விஸ், ஐஸ்லாண்ட் அண்ட் நார்வே. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் தெர் இஸ் அன் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி இவே பில். இப்போ ஜிஎஸ்டி பார்த்தோம்ல, இப்போ ஜிஎஸ்டி ஒரு பர்சன், ஒரு பொருள் இன்டர்ஸ்டேட் சேம் தான், இன்டர்ஸ்டேட் ஆர் இன்ட்ராஸ்டேட் அப்படின்னா மாநிலங்களுக்கு உள்ளாடி, இது மாநிலங்களுக்கு உள்ளாடி, இது மாநிலங்களுக்கு வெளியில். இன்ட்ராஸ்டேட் அப்படின்னா மாநிலங்களுக்கு உள்ளாடி, இன்டர்ஸ்டேட் அப்படின்னா ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. எப்படியா இருந்தாலும் ஒரு கூட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா யுவர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் லைக் எடுத்துகிட்டு போகக்கூடிய பர்சன், விற்கக்கூடிய பர்சனாக இருக்கட்டும், இல்லை மேனுஃபேக்சராக இருக்கட்டும், சப்ளையர், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறவங்க இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா there will be e-way bill have to be registered before transportation. இது வந்து ஜிஎஸ்டிஎன் அப்படின்ற ஒரு நெட்வொர்க் இருக்குது. இதில் நீங்கள் ஜிஎஸ்டி நம்பரை போட்டு எவ்வளோ கன்சைன் பண்ணுறீங்க, அதில் என்ன ப்ராடக்ட்லாம் கொண்டு போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு, ப்ளஸ் அதோட வேல்யூ. 50,000 கீழேன்னா தேவை கிடையாது, 50,000 மேலே அப்படின்னா தேவை இருக்குது. இந்த பில் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டர் டிரைவர்கிட்ட இருக்கணும் எப்போவுமே. அந்த டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், எந்த வண்டியில் போகுது, எங்கே போகுது, யாருக்கு போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ். இது டேக்ஸ் எவேஷனை தடுக்கிறதுக்காக. முன்னாடி செக் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு. ஸோ இந்த இவே பில் இஸ் அ பார்ட் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ அது நியூஸில் வந்திருக்கு. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். சரியா? ஓகே. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு த இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட மிஸ்ரா சீஃபை வந்து இப்போ ஜூலை 31 முன்னாடி அந்த பதவியை விட்டு இறங்க சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அதுக்கான ரீசன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 5 years. அது வந்து இட்ஸ் இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அ மினிட், இட் வாஸ் கிரியேட்டட் அஸ் அன் என்ஃபோர்ஸ்மெண்ட் யூனிட் இன் 1956. அப்புறம் 1960 இட் வாஸ் சேஞ்ச் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இடின்னு பேர். இட்ஸ் கிரியேட்டட் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். யார் அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வரும். ஸோ இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா ஃபெமா ஆக்ட் 1999 உருவாக்கப்பட்ட ஃபெமா ஆக்டில் இல்லீகல் மணி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002 நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ கருப்பு பணங்கள் வெள்ளையாக்குறது. ஸோ இடி கிரியேட் பண்ணப்பட்டது. இடிக்கு வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட் கிரியேட் பண்ணி இந்த அதிகாரத்தை இடி கொடுத்ததுக்கான ரீசன், முன்னாடி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் தான் கவனிச்சுட்டு இருந்தாங்க. யாராவது இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா பிடிப்பாங்க. மற்றபடி கருப்பு பணம் வெள்ளையாக்குறதெல்லாம் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் மூலமாக தான் அது தடுக்கப்பட்டுச்சு. இது காரணம் there is an FATF, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். 34 countries இதில் மெம்பராக இருக்காங்க. இந்தியா இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் குரூப். ஸோ இதில் ஓஇசிடின்னு ஒரு குரூப் இருக்காங்க, அமைப்பு. G20 நாடுகள், G7 நாடு மூலமாக இது கிரியேட் பண்ணப்பட்டுச்சு FATF, G7. அப்புறம் இதில் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வில் பி ஃபோர்ஸ்ட் ஆன் தி G20 countries. இந்தியா இஸ் அ பார்ட் ஆஃப் G20 as well as FATF, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னா மணி லாண்ட்ரிங்கை தடுக்கிறது, டெரர் ஃபண்டிங்கை காம்பேக்ட் பண்ணுறது, தீவிரவாதிகளுக்கு பணம் போகிறத தடுக்கிறதுக்காகவும் கருப்பு பணம் வெள்ளையாகிறத தடுக்கிறதுக்காகவும் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் கருப்பு பணங்கள் வெள்ளையாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணப்படுது, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றதுனால தான் அதை ஃபோர்ஸ் பண்ணாங்க. அண்ட் தென் வி கிரியேட்டட் திஸ் ஆக்ட் பை திஸ் அக்ரிமெண்ட். இங்கே நம்ம ஒரு அக்ரிமெண்ட் 49 பாயிண்ட் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணியிருக்கோம்.
40 point related to money laundering, and 9 point related to the terrorism. ஸோ அதன் அடிப்படையில் இந்த இடிக்கு வந்து பவரை கொடுத்தாங்க. ஸோ இடியோட டைரக்டர் அண்ட் த மெம்பர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை அ குரூப், தட் இஸ் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க தான் அவரோட சேர்பர்சன் தான் இதுக்கு மீட்டிங் சேர் பண்ணுவாங்க. அப்புறம் விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ் வேற மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இதில் இருப்பாங்க. அப்புறம் ரெவென்யூ செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் செக்ரட்டரி, இவங்க இவ்வளோ பேர் சேர்ந்து தான் இடியோட டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இடி டைரக்டரோட டென்யூர் வந்துட்டு 2 years தான். ஸோ இவரோட டென்யூர் காலம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா 3 years எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்படின்னா மொத்தம் 5 ஆயிருச்சு. ஸோ இட்ஸ் இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்டை ஒத்துக்கிறாங்க, பட் அவரை பதவி விட்டு இறங்க சொல்லியிருக்கேன். இப்போ நவம்பரில் அவரோட பதவி எண்ட் ஆகுது. ஏன்னா இடி வாஸ் யூஸ்ட் ஃபார் பொலிட்டிக்கல் பர்பஸ் அப்படின்றதுனால. சரியா? ஸோ அதெல்லாம் பொலிட்டிக்கல் ஆங்கிளில் மெயின்ஸில் கொஸ்டின்ஸ் வந்தால் எழுதலாம். பட் ப்ரிலிம்ஸ் ஆங்கிளில் யூ நீட் டு ஸ்டடி ஃப்ரம் ஆக்ட், PMLA ஆக்ட், இடி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட், தட்ஸ் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி முக்குருத்தி நேஷனல் பார்க். இது தமிழ்நாட்டில் இருக்குது, சவுத் ஈஸ்ட் ஆஃப் தி நீல்கிரி. இது ஆர்டிக்கிளில் வந்ததுக்கான ரீசன் கிட்டத்தட்ட 1 month நார்த் இந்தியாவில் நிறைய போச்சர்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து வேட்டையாடுறாங்க அப்படின்ற நியூஸ். அதனால் அதில் கண்காணிப்பு அதிகப்படுத்தி இருக்காங்க அவங்கள தடுக்கிறதுக்காக. ஸோ சவுத் ஈஸ்ட் நீல்கிரி ஹில்ஸில் வருது. நீல்கிரியோட பயோஸ்பியர் ரிசர்வில் இட்ஸ் அ பார்ட். சோலா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ்லேண்ட். இதில் வந்து நீல்கிரி தார் இட்ஸ் அண்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். அந்த கோட் வந்து இதில் இருக்குது, நீல்கிரி தார். இட்ஸ் அ ஸ்டேட் அனிமல் ஃபார் தமிழ்நாடு. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இட்ஸ் அ ஹாட்ஸ்பாட் கோர் ஏரியா ஆஃப் தி பயோஸ்பியர் ரிசர்வ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே இது பக்கத்தில் இதில் ஒரிஜினேட் ஆகக்கூடிய பயக்காரா அப்படின்ற ஒரு ரிவர் வந்து முக்குருத்தி நேஷனல் பார்க்கில் ஒரிஜினேட் ஆகுது. அண்ட் தென் யூ ஹேவிங் கபினி, சாலியார், பவானி, இதெல்லாமே பக்கத்தில் ஒரிஜினேட் ஆகுது முக்குருத்தி பக்கத்தில். ஸோ இட்ஸ் பார்டர்ட் வித் கர்நாடகானா. ஸோ நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வில் வருது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்குருத்தி, ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதில் நிறைய உயிரினங்கள் இருக்குது. நீல்கிரி தார், ஒட்டர், ஜங்கிள் கேட்டு, அப்புறம் சாம்பார், பார்க்கிங் டீர், அப்புறம் நீல்கிரி மார்டன், இதெல்லாமே இங்கே இருக்குனால இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். சரியா? ஸோ இது கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இது ரிலேட்டடாக. ஓகே, நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs ஃபார் டுடே. Okay, now we will see the questions. Consider the following statements regarding carbon capture and storage technology. First statement number 1, the carbon capture and storage CCS involves complete removal of carbon dioxide from the atmosphere. Statement number 2, the technology is beneficial for the emission that are hard to wipe out. Statement number 3, the technology is used for fossil fuel plants and not for bioethanol plants. How many of these statements are correct? So option A, only one statement is correct. Option B, only 2 statements are correct. Option C, only 3 are correct. Option D, none of the above statements are correct. So I will repeat the question. First question, consider the following statements regarding carbon capture and storage technology. Statement number 1, carbon capture storage technology involves complete removal of carbon dioxide from the atmosphere. Statement number 2, the technology is beneficial for the emission that are hard to wipe out. Statement number 3, the technology is used for fossil fuel plants and not for the bioethanol plants. So how many of the above statements are correct? Options are A, only 1. Option B, only 2 statements are correct. Option C, only 3 are correct. Option D, none of the above. Next question. Question number 2. Consider the following statements regarding western disturbances. Statement number 1, the western disturbances is known for the moisture usually being carried in the upper atmosphere, contrary to its tropical counterparts, where the moisture is carried in the lower atmosphere. Statement number 2, western disturbances are frequent and their spells can be long or short. Statement number 3, the western disturbances have fixed time of arrival and the prediction of an upcoming western disturbance
can be made 1 month before its arrival. So options are, how many of the above statements are correct? Options are, only one statement is correct. Option B, only two statements are correct. Option C, only three are correct. Option D, none of the above. So I will repeat the question. Consider the following statements regarding western disturbances. Statement number one, western disturbance is known for moisture usually being carried in the upper atmosphere, contrary to its tropical counterparts where the moisture is carried in the lower atmosphere. Statement number two, the western disturbances are frequent and their spells can be long or short. Statement number three, the western disturbances have a fixed time of arrival and the prediction of an upcoming western disturbance can be made 1 month before its arrival. How many of the above statements are correct? Options are A, only one statement is correct. Option B, only two statements are correct. Option C, only three are correct. Option D, none of the above. Okay, next question. With reference to the Forest Rights Act 2006, consider the following statement. Statement number one, the Gram Sabha is the authority to initiate the process for determination of individual or community forest rights. Statement number two, it gives forest dwelling rights, forest dwelling scheduled tribes rights and other other traditional forest dwellers right. The right to ownership to landed farmed by tribals or forest dwellers subject to a maximum of 5 hectares. Statement number 3, the rights of the dwellers extend to extracting minor forest produce, grazing areas, etc. How many of these statements given above are correct? Options are A, only one are correct. Option B, only two are correct. Option C, only three are correct. Option D, none of the above. I will repeat the question. With reference to the Forest Rights Act 2006, consider the following statements. Statement number one, the Gram Sabha is the authority to initiate the process for determination of individual or community forest rights. Statement number two, it gives forest dwelling scheduled tribes and other traditional forest dwellers the right to ownership to land farmed by tribals or forest dwellers subject to a maximum of 5 hectares land. Statement number 3, the rights of the dwellers extend to extracting minor forest produce, grazing areas, etc. How many of the statements given above are correct? Options are A, only one. Option B, only two. Option C, only three. Option D, none. So next question. So consider the following statements regarding Lambani people. Not Ambani, Lambani people. So statement number one, they speak Gorboli, which belongs to an Indo-Aryan group of languages. Statement number two, the Tej festival is celebrated by them during the month of August. Which of the statements given above are correct? Options are A, one only, B, two only. It's not about statement. One statement, முதல் statement correct A வந்து ரெண்டாவது statement ரெண்டாவது ஆப்ஷன் வந்துட்டு ரெண்டாவது statement correct மூணாவது ஆப்ஷன் both are correct D neither. So consider the following statements regarding Lambani people. Statement number one, they speak Gorboli, which belongs to the Indo-Aryan group of languages. Statement number two, the Tej festival, TWJ. Tej festival is celebrated by them during the month of August. Which of the statements given above are correct? Options are A, only one, that is first statement is correct. Option B, second statement is correct. Option C, both of the statements are correct. Option D, neither, one or two. Next question. Internationalization of rupee would mean, what it means அப்படின்னு கேட்டிருக்காங்க. Statement number one, accumulating Indian rupee as a reserve currency all over the world by the central banks. Statement number two, repaying in rupees for the bonds issued globally. Statement number three, paying in rupees both for imports and exports. How many of the statements given above are correct? Option A, only one statement is correct. Option B, only two statements are correct. Option C, only three are correct. Option D, none of the statements are correct. In fifth question,
again I will repeat. So internationalization of rupee would mean அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அக்குமுலேட்டிங் இந்தியன் ருப்பி as a reserve currency all over the world by the central bank. Statement number 2, repaying in rupees for the bond issued globally. Statement number 3, paying in rupees both for imports and exports. How many of the statements given above are correct? Options are only one statements are correct. Option B, only two statements are correct. Option C, only three are correct. Option D, none of the above. Okay, now we will see the answers for the previous day current affairs MCQ. So question number 1, with reference to the protection of plant varieties and farmers' right authority, consider the following statement. Statement number 1, it is a statutory body created by an act of the parliament for protection of the plant varieties, the rights and the farmers of the plant breeders. That is correct. That is correct. It works under the Ministry of Agriculture and Farmers Affairs is correct. Third, the members of the authority do not include any representative from the farmers. authority la உங்களுக்கு வெளியில இருந்து ஆள் வருவாங்க. So only two are correct. Okay, B is the answer. Second question, with reference to the performance grading index, consider the following statements. Statement number 1, it assesses the performance of the school education system at the state and the union territory level. That is correct. And the statement correct. Statement number 2, the PGI 2.0 for 2021 classified states and union territory into 10 grades. That is correct, but paadi tappu. While the highest achievable grade is Daksh, not Uttaraksh. Correct na? Statement number 3, Chandigarh has attained grade of Uttaraksh. அப்போ அது கரெக்ட் தானா? உத்தராக்ஷா தாக்ஷா? பஞ்சாப் தான் தாக்ஷ் வருதுனா? அது மட்டும் செக் பண்ணிக்கோ. வெயிட், சண்டிகர் டாப்ல தான் வரும். நைன் 41 1000 ரேங்க்ஸ் வரைக்கும் இட்ஸ் a டாப் தாக்ஷ் கேட்டகரி. சிக்ஸ்த் கிரேட்ல இருக்கு சண்டிகர். Okay, so only one statement is correct. Okay, next. Question number 3, with reference to the Indus Waters Treaty, consider the following statement. Statement number 1, under the treaty, 3 eastern rivers, Ravi, Beas and Satluj are allocated to the India for restricted use. Statement number 2, the 3 western rivers, so the correct the eastern rivers allocated to India for restricted use கிடையாது. It's a free flowing, நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். தேர்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 வெஸ்டர்ன் ரிவர்ஸ், இண்டஸ், ஜீலம், செனாப், அதுவும் பாகிஸ்தானுக்கு ரெஸ்ட்ரிக்டட்னு கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது, அவங்களுக்கு ஃப்ரீ. நமக்கு தான் அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இந்தியா இஸ் allowed limited use of western rivers for domestic non-consumptive agricultural purpose. So third statement is correct. So only one is correct. Only one statement correct. A is the answer. Then fourth one, what is the meaning for the repo rate? So C is correct. Repo rate na banks bond RBI கிட்ட கொடுத்துட்டு கடன் வாங்குறது. ஸோ அதனால அது கரெக்ட். அப்புறம் திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், what is the age prescribed for the person to qualify for the appointment as a judge of the Supreme Court? No age limit. சரியா? அங்க அப்பாயின்ட் பண்றதுக்கு no age limit. Appointment made by the president. Okay, that's all about today's current affairs and the previous day MCQ and today's MCQ. Thanks all for joining with us.